உச்சக்கட்ட விளம்பரம். ஷாருக்கானை வச்சு விளம்பரம் பண்ணாங்க. இவங்க வந்து பண்ணாத வேலையே கிடையாது விளம்பரம். ஐபிஎல்ல வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. அதாவது உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாங்க. விளம்பரம் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, இது எல்லா மக்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சது. உங்கள் பையன் இவ்வளோ மார்க் எடுத்துருவான், இவ்வளோ பெரிய ஆள் ஆகிடுவான், இவனுக்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குற விதம் வேறு. என்ன சொல்கிறது அப்படின்னா, உங்கள் பையன் இங்கே சேரலன்னா ஃபெயில் ஆகிடுவான் அப்படின்னு ஒரு பயம் கொடுத்தது. ஒரு சென்டிமெண்டலான ஒரு விஷயங்களை வந்து லாக் பண்ணுறது. உங்கள் குழந்தை வந்து இந்த அளவுக்கு தான் வந்து மார்க் எடுப்பான், இல்லை இவ்வளோ தான் வந்து கெப்பாசிட்டி இருக்குது, இவன் இன்னும் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு பசப்பு வார்த்தை சொல்கிறது. இல்லை இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 90,000 ரூபாய் இல்லை ஒரு 1,00,000 ரூபாய் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்க சில பேரண்ட்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை வாங்கிக்கிறாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண முடியல அவங்களால. சில பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட பைசா இல்லை, என்கிட்ட இப்போதைக்கு ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் தான் இருக்குது, பரவாயில்ல அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைஜூஸ் நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, பஜாஜ் ஃபின்சர்வ்ன்ற நிறுவனத்துக்கூட டைப்பை வச்சு அவங்க வந்து இவங்களோட கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வாங்கி ஒரு லோன் மாதிரி போட்டு இஎம்ஐ ஆப்ஷன் உங்கள் பேரண்ட்ஸுக்கு கொடுத்து இது மூலியமாக அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த பேரண்ட்ஸ் எல்லாமே அக்வயர் பண்ணுறாங்க இவங்களோட கோர்ஸை வாங்குறது மூலியமாக. ஸோ இது மூலியமாக தான் நிறைய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா மென்டலி டிஸ்டர்ப் ஆகிறது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆகி அந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பல நாங்கள் அரசியல், சாதி, மதம், நிறம் இன்றி நடுநிலையாக இயங்குகிறோம். த நியூஸ் டுடே இந்தியா சேனலுக்கு விளம்பரம் மூலம் ஆதரவு தர நினைத்தால் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம். உங்களுக்கு பேங்க்கில் வேலை செய்ய கனவு இருக்கா? உங்களோட கிராஜுவேஷன் 50% மேலே இருக்கா? உங்களுடைய வயசு 26க்கு மிகாமல் இருக்கா? உங்களோட கனவை நினைவாக்க ஐபிபி சென்னையில் ஜாயின் பண்ணுங்க. பிரைவேட் பேங்க்ஸ்ல வேலையில சேருங்க. மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள இணையதளத்தை அணுகவும். த நியூஸ் டுடே இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா, சமீபத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம், ஒரு மோசடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன மோசடின்னு பார்த்திங்கன்னா, பைஜூஸ்ன்ற ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு எமோஷ்னல் பிளாக்மெயில் பேரண்ட்ஸ்க்கு பண்ணி அவங்கக்கிட்டேருந்து எப்படி பணத்தை பிடுங்கினாங்க, அந்த கம்பெனி எப்படி இருந்தது, இப்போது அந்த கம்பெனியோட நிலைமை என்னன்றது முழு விவரமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், பைஜூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி சார். அந்த கம்பெனி வந்து எப்போ ஆரம்பித்தாங்க, யார் ஆரம்பிச்சது, எப்படி அவங்க மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாங்க, எப்படி வந்து பெற்றோர்களை அவங்கள வந்து எப்படி டார்கெட் பண்ணி எப்படி அவங்கள ஏமாற்றினாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட நேயர்களுக்கு வந்து விவரமாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த பைஜூஸ் நிறுவனம் வந்து ரவீந்தர் பைஜூஸ் அப்படின்றது தான் இதோட ஓனர். இது ஒரு பழைய கம்பெனி, இது புது கம்பெனி கிடையாது. 2007 இந்த கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி என்ன அப்படின்னா, எடுடெக் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்குது. அதாவது எஜுகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணுவாங்க, டெக்னாலஜி மூலிமா எஜுகேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு புது விதமான யுக்தியை பயன்படுத்துகிறாங்க. இது முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போது இந்த ஐஐடிக்கு போகிறதோ இல்லை நீட்டுக்கு எக்ஸாம் எழுதுதோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதோ இதுக்கெலாம் மட்டும் தான் கிளாஸுக்கு போயிட்டு இருந்தாங்க. அதாவது படிக்கிற பசங்க மட்டும் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ப்ரைவேட் டியூஷன் மாதிரி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே படிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் இருக்க டியூஷனுக்கே போவாங்க. அப்புறம் படித்து சில பேர் தேர்ச்சி ஆவாங்க, சில பேர் ஃபெயில் ஆவாங்க. இது ஒரு பக்கம். இது இல்லாத வந்து இன்னும் ஒரு டியூஷன் அப்படின்னு ப்ரைவேட் டியூஷனாக இருந்தது. அது ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறது புரியல அப்படின்னா வெளியில் இருக்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்கூல் வாதியாரையே இல்லை வேறு யாருன்னா வந்து நல்ல அந்த துறையில் தேர்ச்சி பெற்றவங்க கூட டியூஷன் எடுப்பாங்க. இதுதான் நடைமுறை இருந்த காலம் அது. அப்போ வந்து இதோ இவங்க ஒரு ஒழுங்குபடுத்துகிறேன் அப்படின்னு ஒரு ஹைடெக்காக கொண்டு வந்தாங்க. அப்போல்லாம் வந்து வீட்டுங்களில் தான் போய் எடுப்பாங்க டியூஷனு. பிள்ளைங்கள்லாம் வீட்டில் பக்கத்தில் இருக்க அவங்க ஏரியாவிலே யார் வாதியார்னு பார்த்துட்டு அந்த பக்கத்தில் இருக்க வாதியார்கிட்ட போய் கற்றுட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் காலத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு வர்த்தகமாக ஆக ஆரம்பிச்சது. கொஞ்சமாக அவங்க கொஞ்சம் ஃபீஸ் வாங்கிட்டு எதுவும் நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு 20 பேர் 30 பேரோ பண்ணுவாங்க. இல்லை டியூஷன் சென்டருங்க இருக்கும் அங்கங்கே. அந்த டியூஷன் சென்டருங்களில் இப்படி போயிட்டு இருந்த காலம் வந்து இப்போது பெரிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக வந்து பைஜூஸ் கொண்டு வர நினச்சாரு. ஆனால் ஆல்ரெடி கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கான விஷயங்கள் அப்போ இல்லை, கொஞ்சமாக இருந்தது. இந்த ஆகாஷ்னு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஜிடெக் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது, நிறுவனங்கள் இருந்தது. ஆனால் அங்கேக்கும் இங்கேக்கும் நடந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, அங்கே வந்து
வெறும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போகிறவங்க மட்டும்தான் அந்த நிறுவனத்தில் போய் சேர்ந்து அதில் தேர்ச்சி பெற்ற ப்ரொஃபஸருங்க வாத்தியாருங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கற்றுட்டாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு மாடர்னாக கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட விளம்பரம், ஷாருக்கானை வச்சு விளம்பரம் பண்ணாங்க. இவங்க வந்து பண்ணாத வேலையே கிடையாது விளம்பரத்துக்கு. ஐபிஎல்ல வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. அதாவது உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாங்க. விளம்பரம் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, இது எல்லா மக்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சது. அதை விட முக்கியமான விஷயம், எல்லா மக்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சது வாஸ்தவம் தான். ஆனால் ஒரு பேரண்ட்டுக்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்கள் பையன் இவ்வளோ மார்க் எடுத்துருவான், இவ்வளோ பெரிய ஆள் ஆகிடுவான், இவனுக்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குற விதம் வேறு, நாங்கள் கிராஃபிக்கெல்லாம் இப்படி புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுப்போம், அப்படி இப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, உங்கள் பையன் இங்கே சேரலைன்னா ஃபெயில் ஆகிடுவான் அப்படின்னு ஒரு பயம் கொடுத்தது, ஒரு சென்டிமெண்டலான ஒரு விஷயங்களை வந்து லாக் பண்ணுறது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பெற்றவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ஐயோ என் பிள்ளை வந்து நல்லா படிச்சிருவானோ, இது இவங்க பண்ண வந்து அந்த மார்க்கெட்டிங்கும் அந்த ஒரு பசப்பான வார்த்தைகள், அந்த கலர்ஃபுல்லான வேர்ட்ஸு ஃப்ளேவர் பண்ணிவிட்டு எல்லாம் பேசுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கூலு வெளியே நிற்கிறது, நின்று ஒரு பேரண்ட்ஸுக்கிட்டையும் பேசுறது, அவங்க வீட்டுக்கு போகிறது, அவங்க வீட்டுக்கு போய் அந்த பேரண்ட்ஸ் போய் பார்க்குறது, அவங்கள கேன் வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த பணம் கட்ட முடியல அப்படின்னு, இவ்வளோ பணம் கட்ட முடியாது அப்படின்றது அவங்களுக்கு லோனு வச்சு கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணி கம்ப்ளீட்டாக கார்ப்பரேட்டாகவே ஆகிட்டாங்க. ஆக்கின அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட இஷ்யூ என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் வந்து 5000 ரூபாய் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும் உங்கள் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாம் அப்ரூவல்லாம் பண்ணிட்டார், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் என்ன நடந்த கொடுமை அப்படின்னா, மாதம் 5000 ரூபாய் ஒரு அக்கௌண்ட்லேருந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. 50000 ரூபாய் லோன் வந்து எடுத்துட்டாங்க பைஜூஸு, பஜாஜில் இருந்து. இவங்க ஃபஸ்ட்டு எப்படி வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணி என்ன மாதிரி விஷயத்தை வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து வேலிடேட் பண்ணுறேன்னு இவங்களே டெஸ்ட் வைக்கிறது. உங்கள் குழந்தை வந்து இந்த அளவுக்கு தான் வந்து மார்க் எடுப்பான், இல்லை இவ்வளோ தான் வந்து கெப்பாசிட்டி இருக்குது, இவன் இன்னும் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு பசப்பு வார்த்தை சொல்கிறது. அப்போது எல்லா குழந்தை, அதாவது எப்படி நீங்கள் சொல்ல வரீங்கன்னா, இவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்ச பிறகு ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸு, தேர்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியாக ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை வந்து பிரித்து, ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கிற மாணவனை வந்து அவங்க வந்து ரொம்ப பெருசாக எதுவும் ப்ரொஜெக்ட் பண்ணுறது இல்லை. ஸோ வந்து செகண்ட் கிளாஸும் தேர்ட் கிளாஸ் இருக்கிற மாணவனை வந்து நம்ம எமோஷனலாக கிளாஸ் எடுக்கிறவனோட ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னு இல்லை, ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கிறனோட இன்னும் பூஸ்ட் பண்ணுறது இல்லை. இவனுக்கு வந்து இப்போ இப்படி இருக்கா, ஆனால் போக போக எப்படி ஆகும்னு தெரியாது, பயத்தை கொண்டு வர்றது. ஸோ 3 கேட்டகரியான ஒரு ஸ்டூடெண்ட்ஸுமே பேரண்ட்ஸ் கிட்ட உட்காந்து, உங்களோட சன்னு வந்து சரியாக படிக்கல, உங்களோட சன்னுக்கு வந்து கேப்பபிலிட்டி இல்லை, உங்களோட சன்னுக்கு வந்து கிராஸ்பிங் பவர் இதெல்லாம் வீக்காக இருக்கா, இதெல்லாம் வீக்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மென்டலி வந்து பார்த்தீங்கன்னா த்ரிட்டன் பண்ணுற மாதிரி, அதாவது எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பேரண்ட்ஸை கிட்ட வந்து அவங்க வந்து சொல்லி இவங்களோட கோர்ஸை வந்து எப்படி விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் எல்லாமே சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் அப்செட் ஆகிட்டு, ஒரு விரக்தி ஆகிட்டு, என்னடா நம்ம பெத்த பையன் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு படிக்காமல் இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்ற ஒரு விரக்தியில் வந்து சில பேரண்ட்ஸ் வந்து சரி ஓகே இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 90000 ரூபாய் இல்லை ஒரு 1 லட்சம் ரூபாய் அப்படின்ற சொல்கிறாங்க. அவங்க சில பேரண்ட்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை வாங்கிக்கிறாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண முடியல அவங்களால. சில பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட பைசா இல்லை, என்கிட்ட இப்போதைக்கு ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய் தான் இருக்குது, பரவாயில்ல அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைஜூஸ் நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, பஜாஜ் ஃபின்சர்வ்ன்ற நிறுவனத்துக்கூட டைப்பை வச்சு அவங்க வந்து இவங்களோட கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வாங்கி ஒரு லோன் மாதிரி போட்டு இஎம்ஐ ஆப்ஷன் உங்கள் பேரண்ட்ஸுக்கு கொடுத்து, இது மூலியமாக அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த பேரண்ட்ஸ் எல்லாமே அக்வயர் பண்ணுறாங்க இவங்களோட கோர்ஸை வாங்குறது மூலியமாக. ஸோ இது மூலியமாக தான் நிறைய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா மென்டலி டிஸ்டர்ப் ஆகிறது, நிறைய பேரண்ட்ஸ் வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆகி அந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் கோடி வர்த்தகம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா $22 பில்லியன் வந்து டர்ன் ஓவர் வரைக்கும் போன கம்பெனி.
இன்றைக்கி பூஜ்ஜியம் ஆகிடுச்சு, அது வேறு விஷயம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அந்தந்த காரணத்தையும் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் இப்போது. ஸோ இதை மாதிரி தான் வந்து இவங்க வந்து ஒரு குழந்தைங்களை வந்து ஒரு மாயை வலையில் சிக்க விட்டு, குழந்தைகள் மட்டும் கிடையாது பெற்றவங்கள மாய வலையில் சிக்க விட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணாங்க. அது ஒரு பெற்றவங்களாக இருந்து அவங்களவங்க குழந்தைங்களோட கூட உக்காந்து இல்லை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோ, அவங்களோட நாலேஜ் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோ, அவங்கள எப்படி வழிகாட்டுதல் கொண்டு வரணுமோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இங்கே யாரோ ஒரு ஆள் அவங்க குழந்தைங்களை பற்றி பேசினா அது கொஞ்சம் கேட்காதீங்க, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ அடுத்தது வந்து அந்த கம்பெனி வந்து எப்படி திவாலாச்சு அப்படின்றத சொல்ல வருவோம். இந்த விஷயங்கள் இப்படியே நடந்தது. 2017-18 வந்து கொடிகட்டி பறந்தாங்க. ஓஹோ, உலகம் ஃபுல்லாக அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. $22 பில்லியன் அளவுக்கு போனாங்க அவங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது எப்போ போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டாக சாதகமாக ஒரு காலகட்டங்கள் வந்தது. இந்த கோவிட் வந்தது. கோவிட் வந்த உடனே என்ன ஆச்சுன்னா குழந்தைங்களால ஸ்கூலுக்கு போக முடியல. ஸ்கூலுக்கு போக முடியல உடனே சரியாக படிக்க முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல உடனே இவங்க வந்து அதுக்குள்ளே பூந்து வந்து ரைட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம்னு கம்ப்ளீட்டாக எல்லாருமே அந்த ஆன்லைனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5% குழந்தைங்க வந்து இருந்திருப்பாங்க அதில். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா கொஞ்சமாக அந்த சாயம் இழுக்க ஆரம்பித்தது. கோவிட் விட்டு திருப்பியும் எல்லாரும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது, ஆஹா இது வந்து சரியான வழி இல்லை, நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம வாத்தியார்கிட்ட படிக்கிறது தான் ஒரு முறையான வழி அப்படின்னு முடிவெடுத்த அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மார்க்கெட்டிங் வால்யூம் குறைய ஆரம்பிச்சது. மார்க்கெட்டிங் வால்யூம் குறைய ஆரம்பித்த உடனே அவங்களோட பிஸ்னஸும் கம்மியாச்சு. ஆட்டோமேட்டிக்காக த வேல்யூ இந்த மார்க்கெட் ரிடியூஸ்டு டவுன், ஷேர் மார்க்கெட் குறைய ஆரம்பிச்சது. இன்றைக்கி அது பூஜ்ஜியமாகி நல்லாயிருச்சு. இதுதான் இந்த பைஜூஸோட கதை. இந்த பைஜூஸ் மாதிரி பல கம்பெனிகள் இருக்குது, தயவு செஞ்சு கவனமாக இருங்க. ஆனால் எல்லா கம்பெனியும் அப்படி சொல்ல முடியாது. சில கம்பெனிகள் நியாயமாகவும் கரெக்டாகவும் இருக்காங்க. அதுதான் இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து தெளிவான ஒரு சட்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த சட்டத்தை பற்றி நம்ம தெளிவாக நம்மளோட பழைய வீடியோவில் ஒன்று அதை பற்றி தெளிவாக விவரிச்சிருக்கோம். அந்த வீடியோவை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். இன்னும் டீட்டெயிலாக என்னென்ன சட்டப்பூர்வமாக அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் பிளாக் பண்ணியிருக்கான்றது தெரியும். இது மூலியமாக நாங்கள் வந்து மக்களுக்கு, பெற்றோர்களுக்கு என்ன ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம்னு நினைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பல நிறுவனம் வந்து மார்க்கெட் உள்ளே வருவாங்க, பல விதமான ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க அப்படின்னு சொன்னாலே அந்த ஒரு விஷயத்தில் வந்து எமோஷ்னலாக வந்து அவங்க வந்து வீக்கராக ஆயிடுறாங்க. ஸோ இது மூலியமாக வந்து பைஜூஸ்ன்ற ஒரு நிறுவனம் வந்து, அதாவது நம்ம வந்து பைஜூஸ்ன்ற நிறுவனத்தை மீதும் குறை சொல்ல முடியாது, பெற்றோர்கள் மீதும் நம்மளால் வந்து குறை சொல்ல முடியாது. இவங்க பைஜூஸ்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம ஒரு எஜுகேஷன் தான் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட இது. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மூலியமாக வந்து நீங்கள் வந்து விழிப்புணர்வு அடைங்க, இது மூலியமாக வந்து இன்னும் தெளிவடைவங்க. பைஜூஸ் மாதிரி இன்னொரு கம்பெனி வந்து பெற்றோர்களை வந்து ஏமாத்தாதபடி வந்து நீங்கள் வந்து, ஏன்னா மக்கள் வந்து போய் வாங்க தான் அந்த நிறுவனம் வளருது, கம்பெனி வளருது. இது மூலியமாக அவன் வந்து பல கோடி டர்ன் ஓவர் பண்ணுறான். ஸோ நீங்கள் மக்கள் இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் அவங்களோட இது நல்ல கம்பெனியா கெட்ட கம்பெனியா, இவங்க எதுக்காக மார்க்கெட் உள்ளே வராங்க, இது மூலியமாக அவங்களோட பிள்ளைங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறுவாங்களா, நல்லா படிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கோர்ஸை நீங்கள் வாங்கினீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் அந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டோ, இனிஷியல் ஸ்டேஜில் தான் அந்த கம்பெனியோட க்ரோத்தை வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் பெற்றோர்களுக்கு வந்து இது மூலியமாக நாங்கள் வந்து இதோட விழிப்புணர்வை நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். எங்களோட சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜான் ஜெயராஜ். நன்றி, வணக்கம். நன்றி.